திவாகரனா, உங்களை நான் பாயிண்ட் பண்ணா நீங்க எனக்கு பதில் சொன்னா போதும். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? வியானாவை சொன்னாங்க, நான் ஏதாவது சொன்னேனா? இன்னொருத்தர் பேர் சொன்னாங்க, அவங்களும் ஏதாவது சொன்னேனா? ஒத்துக்கிறேன். திருப்பி 3வது தடவை சொல்லும் போது மைக்க போடுங்கன்னு சொன்னேன். அதுல எந்த தப்பும் இல்லையே. அப்படி அன்பா சொல்லு, அதை விட்டு இப்படி பெருசா தூக்குற. மைக் டெக்னிக்கல் எரரா இருக்கு, சூடா இருக்கு, என்ன இருக்குன்னு பிக் பாஸ் ஸ்டோர் லைக்க சொன்னா வச்சிருக்கோங்க. அது மட்டும் நடக்காது. நான் தலையா சொல்லதான் முடியும். சொல்லுங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பார்வதி, this is not right. நான் உங்ககிட்ட பேசவே இல்லன்னு சொல்லிட்டேன். நான் நீங்க உங்ககிட்ட பேசாதீங்க பேசுறேன்னு சொல்றேன். இந்த ஜகலாம் இங்க வேணாம். நீங்க பேசாதீங்க. திவாகர் நீங்க கிடையாது. என் பேர் வந்தாலும் வரலனாலும் நான் பேசுவேன். ஓஹோ, வழுக்கட்டாயமா உங்களுக்கு உங்க டோன் வந்து சரியில்லாதப்போ நான் பேசுவேன். அது என் இஷ்டம். இங்க பேசுவேன், ஹால்ல பேசுவேன், எங்கனாலும் பேசுவேன். அப்படியா? ஆமா. எத்தனை தடவை தான் சொல்றது? அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நல்லா இருக்கு, எங்களுக்கு தெரியும். போக்குமாரு, இதான் முதப்படி. சும்மா என்னமோ பெரிய லீடர் மாதிரி வந்துகிட்டு அப்படினே சொல்லிட்டு இல்ல. இந்த வீட்டுக்கு நான் தான் தலை. நல்லா பண்ணுங்க. நல்லா வெளிய பண்றாங்க. டோனை வந்து கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணிட்டு என்ன வேணாலும் சிறப்பா பண்ணுங்க. சும்மா வந்துட்டாங்க சும்மா. பேசுறாரு பேச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல சாண்ட்ராக்கா. ஐ நெவர். நம்ம பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கா. நேத்து கூட ஹவுஸ் கீப்பிங்ல எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த நேத்து நைட் வரைக்கும்? நீ அந்த வேலையை பண்ணவே இல்லை. லிசனர் கிடையாது. அவங்க தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சன் கிடையாது. அந்த மென்டாலிட்டி கிடையாது. அதனால நான் விட்டுட்டேன். ஆஹா, சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அவங்க என்னைக்காவது தலையா வந்தாக்கா இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். என்னைக்கும் அவனே நீ பூமியில கால வைக்கிறியோ அன்னைக்கு நீ சமாதிடி. என்ன பொண்ணு அது? சமாளிக்கவே முடியாது. கூட பேசிட்டே இருப்பான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.